அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்கா 2027 நீட் எக்ஸாமுக்கு வந்து பண்ணாக்கா படிக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்கிறீங்க அப்படின்னா தேர்வுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய பேருக்கு வந்து வேகமாக படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா நான் தேர்வுக்கு படிக்கிறேன் சார், படிக்கிறது வந்து பண்ணால் எனக்கு மறக்காமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நிறைய ஆசை இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பண்ணாக்கா ஒரு டெக்னிக் தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கோட பேர் வந்து பண்ணாக்கா பொமோடரோ டெக்னிக். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா தேர்வுக்கு வேகமாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பண்ணாக்கா போர் அடிக்காமல், அதாவது வந்து பண்ணாக்கா ஒரு சில நேரம் என்ன ஆகுனாக்கா நமக்கு சலிப்பு ஏற்பட்டுடும், படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இல்லை அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பண்ணாக்கா ஒரு தாட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணாக்கா ஒரு சொல்யூஷன் தான் வந்து பண்ணாக்கா இந்த பொமோடரோ டெக்னிக். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொமோடரோ டெக்னிக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற டைமிங்கை வந்து பண்ணாக்கா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ணாக்கா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ சரியாக வந்து பண்ணாக்கா இப்போ ஒரு 7 மணி அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா? உங்களுடைய மொபைலில் இல்லை வந்து நீங்கள் அலாரம் வச்சுட்ருக்கீங்க, கிளாக் வச்சுட்ருக்கீங்கன்னா அதில் அலாரம் செட் பண்ணிக்கங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா 7:30 வரைக்கும், அதாவது 30 மினிட்ஸ். அப்போது 30 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா நம்ம கண்டினியூஸாக படிக்கணும். அந்த 30 மினிட்ஸ் வரைக்கும் மொபைல் தொடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்போ 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் படித்து முடிச்சிடுறீங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா பிரேக், சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா 7:35க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 7:35லேருந்து 8:05 வரைக்கும் வந்து பண்ணாக்கா 30 மினிட்ஸ். இது செகண்ட் டேர்ன். அகெயின் வந்து பண்ணாக்கா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா 8:10லேருந்து 8:40 வரைக்கும், 8:40 வரைக்கும் இது வந்து பண்ணாக்கா தேர்ட் டர்ன். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது. அப்புறம் வந்து பண்ணாக்கா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அகைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா 8:45லேருந்து 9:15 வரைக்கும் இது வந்து பண்ணாக்கா ஃபோர்த்து டர்ன். அப்போது ஃபஸ்ட்டு டர்ன், செகண்ட் டர்ன், தேர்ட் டர்ன், ஃபோர்த்து டர்ன். 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க. ஒவ்வொரு 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே 5 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா பிரேக் எடுக்கிறீங்க. 4 டர்ன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 to 30 மினிட்ஸ், அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ 30 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா அடுத்து 30 மினிட்ஸ் கழித்து இதே மாதிரி வந்து பண்ணாக்கா திரும்ப ஒரு 4 டர்ன். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா வேகமாக படிக்க முடியும். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் வந்து பண்ணாக்கா சலிப்பு ஏற்படாமல் இருக்கும். ஸோ படித்தது எல்லாமே நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த 4 டர்ன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டர்ன் ஒரு 15 to 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டர்ன் என்ன படிச்சிங்களோ அதை வந்து பண்ணாக்கா ஒரு கிளான்ஸ் திரும்பவும் வந்து பண்ணாக்கா ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக படிக்கிறீங்க. நம்ம படித்த விஷயத்தை எத்தனை முறை ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு தேர்வில் அதிகமாக மார்க் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த பொமோடரோ டெக்னிக்கில் நமக்கு என்னெல்லாம் சார் அது பெனிஃபிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நம்முடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும். அப்போ ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சப்ஜெக்டில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணாக்கா அதிகரிக்கும். ஸோ இது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா என்னடா நம்ம ஒரு பிளான் போடுறோம், அந்த பிளானை வந்து பண்ணாக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு வந்து பண்ணாக்கா ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்மளால் வந்து பண்ணாக்கா தொடர்ந்து படிக்க முடியும், படித்ததை ஞாபகத்துலேயும் வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து பண்ணாக்கா நேரத்தை சேமிக்க உதவும். இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 1 hour படிக்கிறோம், ஒரு 3 hours படிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்ம மனசு சோர்வடையும். அட் த சேம் டைம் நம்முடைய பிரெயினும் சோர்வடையும், சரிங்களா? அப்போ அந்த நேரம் வந்து பண்ணாக்கா வேஸ்ட்டாக போயிடும். அந்த நேரத்தை சேமிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மறக்காமல் நினைவில் இருக்கிறதுக்கும் இந்த பொமோடரோ டெக்னிக் வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த பொமோடரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.